10th Maxla exercise 6.2 second sum. A road is blanked on either side by continuous rows of houses of the height 4 square root of 3 meter with no space between them. A pedestrian is standing on the median of the road facing a row of house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree width of the road. கவனிங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஒரு ரோடு இருக்குமா, ரோடுக்கு அந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடும் எப்படி இருக்குது அப்படின்னா ஹவுஸ் கண்டினியூஸாக ரோ வைஸில் கண்டினியூஸாக என்ன இருக்குது அப்படின்னா நிறைய ஹவுசஸ் இருக்குது. அந்த பெடிஸ்ட்ரியன் வந்து இந்த ரோட்டோட சென்டர் பாயிண்டில் நின்று நிற்கிறார். ஓகேவா, இங்கே மீடியனில் நின்று இந்த சென்டர் பாயிண்டில் நின்று அந்த ஹவுஸோட டாப்பை பார்க்கும்போது 30 டிகிரி மேட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஹவுஸோட ஹைட் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வேறு எதுவுமே இதில் கொடுக்கல. ஓகேவா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு தெரிஞ்சதில் நம்ம லெட்டர் எடுத்துக்கலாம். இந்த பிசியோட வேல்யூ 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 நமக்கு தெரியுது. ஆங்கிள் பியோட வேல்யூ 90 டிகிரி தெரியுது. நம்ம வித்து கண்டுபிடிக்கணும். வித்துனா இந்த ரோடோட வித்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, வித் ஆஃப் தி ரோடு, இந்த ரோடோட வித் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏபியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இடையில வந்து சென்டர் பாயிண்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னா இது ரெண்டு ஈக்குவல் பாயிண்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. இதில் நம்ம ஒரு பார்ட் இந்த பிபியோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏபியோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா, பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா, இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி வந்து பியில் ஆங்கிள் ஆகுது. ஓகேவா, அப்போ அது சென்டரில் வர மாதிரி எழுதணும். இன் பிபிசி பிபிசி இல்லைன்னா சிபிபின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இங்கே நீங்கள் இன் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ டேர்ன் தீட்டா தான். அப்போ டேர்ன் 30 டிகிரி. ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது, டீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போது பிசி. பக்கத்தில் இருக்கிறது பிபி அட்ஜசென்ட். ஆப்போசிட்டாக இருந்தால் ஆப்போசிட், பக்கத்தில் இருந்தால் அட்ஜசென்ட். ஓகேவா, அங்கே நீங்கள் டேர்ன் 30யோட வேல்யூ என்னன்னு தெரியும், 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு தெரியும். இந்த தெரியும் இல்லையா. பிசியோட வேல்யூ 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு தெரியும். பிபியோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிபி. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த ரூட் 3 அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் பிபி இந்த சைடு வந்துடும். அப்போது பிபி ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இது வாயில் இருக்குன்னு போனால் மல்டிபிளில் போயிடும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 என்ன கிடைக்கும், சிங்கிள் 3 ஆயிரும் இல்லையா. ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு டபுள் 3 இருந்துச்சு அப்படின்னா வெளியே எடுக்கும்போது சிங்கிள் 3 ஆயிரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எழுதலாம், 3ன்னு எழுதலாம். அப்போ 3 இன்ட்டு 4 12. எதோட வேல்யூ, பிபியோட வேல்யூ. நமக்கு எனக்கு இருந்தாங்க என்ன ஃபைன் பண்ணணும், ஏபியோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். அப்போ ஏபி வேணும் அப்படின்னா பி வந்து மிட்டில் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால therefore ஏபி எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு 2 இன்ட்டு பிபி அப்படின்னு எழுதலாம். இப்போ 2 இன்ட்டு பிபியோட வேல்யூ 12ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். 12ன்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏபியோட வேல்யூ 24ன்னு கிடச்சிரும். therefore the width of the road is 24 meter.